V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 10வது பாராளுமன்ற தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி இருக்கின்றது. ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் நோக்கில் மக்கள் மிகவும் ஒரு அமைதியான சூழலில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை செலுத்தும் ஒரு சூழலை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. லங்காஸ்ரீ நாங்கள் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களுக்கு சென்று அங்கிருந்து வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் உங்களுக்கு தகவல்களை பெற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தற்பொழுது நாங்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு இந்த காட்சிகளை தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சற்று முன்னர் கொழும்பு பஞ்சிகாவத்தையில் அமைந்திருக்கின்ற அபேசிங்கராம வீதியில் அமைந்திருக்கின்ற இந்த பாடசாலைக்கு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்றத்தை கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வருகை தந்து வாக்களித்து விட்டு சென்றிருக்கின்றார். அவர் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார். அந்த காட்சிகள் காணொலிகளை நீங்கள் இன்று பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் லங்காஸ்ரீ யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது கொழும்பு மாவட்டத்திலே மிகவும் ஒரு அமைதியான நிலவரம் தான் காணப்படுகின்றது. அமைதியான சூழலுக்கு மத்தியில் மக்கள் மிகவும் ஆர்வமாக வருகை தந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருவதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. 18 ஆசனங்கள் தான் கொழும்பு மாவட்டத்திலே தெரிவு செய்யப்படவிருக்கின்றது. அந்த நிலையில் 18 ஆசனங்களை வெல்லப்போபவர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு தான் மக்கள் தொடர்ந்து வருகை தந்து தங்களுடைய வாக்கினை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், செப்டம்பர் 27ஆம் தேதி இலங்கை மக்கள் தங்களுடைய முதலாவது ஜனநாயக கடமையினை நிறைவேற்றினார்கள். அது நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல். இன்று 2வது ஜனநாயக கடமை நிறைவேற்றும் நோக்கில் இன்று பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் வாக்களிக்கும் எண்ணத்திலே இப்பொழுது நாடளாவிய ரீதியிலே ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களும் சென்று அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வாக்களித்து வருகின்றார்கள். அதேபோல் பாதுகாப்பு கடமைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாக கூறப்போனால் மிகவும் மும்முரமாக முப்படைகளும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக போலீஸ், இராணுவம், விசேட அதிரடிப்படையினர் என்று அதேபோல் கடற்படையினர் என்று அனைத்து படையினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை எங்களால் அவதானிக்கூடியதாக. அதேபோல் விசேட விதமாக இலங்கை போலீசார் இன்றைய தினம் ட்ரோன் கேமராக்களின் மூலமாக மொத்தமாக கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களை அவதானிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஏதேனும் ஒரு அமைதியின்மை, ஏதேனும் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணிகள் அல்லது ஒரு கட்சி சார்ந்த ஆதரவு பேரணிகளை இடம்பெற்றால் அவர்கள் நடத்தினார்கள் என்றால் உடனடியாக அந்த ட்ரோன் கேமராக்கள் மூலமாக அவதானித்து அந்த இடத்திற்கு சென்று உடனடியாக சென்று சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இலங்கை போலீஸ் திணைக்களம் தயாராக இருக்கின்றது. ஆகவே எது எப்படி இருப்பினும் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்களை வழங்க தயாராக இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இன்னமும் நீங்கள் உங்களுடைய ஜனநாயக கடமை வாக்கினை செலுத்தவில்லை என்றால் உடனடியாக உங்களுக்கு என்று உங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற உங்களுடைய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று நீங்கள் உங்களது வாக்கினை நீங்கள் அளிக்க முடியும். சிறந்தவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவது மக்களாகிய எங்களுடைய கடமை. ஆகவே இந்த ஜனநாயக கடமையை சிறப்பாக செய்து இம்முறை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 225 பேரை நியமிக்க போது மக்கள் தான். ஆகவே மக்களுடைய கையில் தான் இருக்கின்றது யாரை தெரிவு செய்வது என்பது. ஆகவே சிறந்தவர்கள் தெரிவு செய்து அனுப்புவது மக்கள் கடமை என்று கூறிக்கொண்டு நாங்கள் தற்பொழுது இங்கிருந்து கம்பகா மாவட்டத்திற்கு செல்லவிருக்கின்றோம். அங்கு சென்று அங்கு இருக்கின்ற கம்பகா மாவட்டத்தின் நிலவரம் என்ன மாதிரியாக இருக்கின்றது என்பது தொடர்பாக உங்களுக்கு தெரிவிப்பதற்கு நாங்கள் தயார். ஆகவே கம்பகா மாவட்டத்தில் அடுத்த காணொலி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நான் நெல்சன் வின்சன், கொழும்பிலிருந்து. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 10வது பாராளுமன்ற தேர்தல் இன்று இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று மாலை 4 மணியுடன் நிறைவடையவிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையினை நிறைவேற்றுவதற்காக இலங்கையின்
அனைத்து மாவட்டங்களிலும் அமைந்திருக்கின்ற வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று ஒரு அமைதியான சூழலுக்கு மத்தியிலே மக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருவதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் தற்பொழுது எங்களுடைய குழுவினருடன் கம்பகா மாவட்டத்தில் வத்தலை தேர்தல் தொகுதி தான் இருந்து உங்களுக்கு இந்த தகவல் காட்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வத்தலை பகுதியிலே பிரதான பாடசாலையில் இருந்து நாங்கள் வாக்களிப்பு நடவடிக்கைகள் எப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, மக்கள் ஆர்வமாக வருகை தருகிறார்கள். எங்களுக்கு காலை 7 மணி முதலே காணக்கூடியதாக இருக்கின்றது. காணக்கூடியதாக இருக்கும். வாக்களித்து விட்டு மக்கள் திரும்பி சென்ற வண்ணம் இருக்கின்றார்கள். இது எப்படி இருப்பினும் கம்பகா மாவட்டத்திலே 19 ஆசனங்களுக்கு தான் போட்டி நிலவுகின்றது. ஆகவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களூடாகத்தான் இந்த 19 ஆசனங்கள் தெரிவு செய்யப்படும். அந்த வகையில் கம்பகா மாவட்டத்தில் தான் இலங்கையில் அதிகூடிய வாக்காளர்களும் தகுதி பெற்றிருக்கின்றார்கள் வாக்கு செலுத்துவதற்காக. அந்த வகையில் 18,81,129 வாக்காளர்களுக்கு கம்பகா மாவட்டத்தில் தகுதி கிடைத்திருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வாக்கு அளிப்பதற்காக. அதேபோல் கம்பகா மாவட்டத்தில் 1212 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வாக்களிப்பு நிலையங்களில் தான் கம்பகா மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் அந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆகவே இன்று மாலை 4 மணியுடன் இந்த வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவேற்று 4:15 மணிக்கு வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் பாதுகாப்பான முறையில் பாதுகாப்பு அதிகாரிகளுடனும் அதேபோல் இங்கு சேவையில் ஈடுபடுகிற அதிகாரிகளுடன் பாதுகாப்பான முறையில் கம்பகா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற வாக்குகள் எண்ணும் மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும். அங்கு சென்று மாலை 5 மணி தொடக்கமே வாக்குகள் எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். அதை அடுத்து இரவு 10 மணி அல்லது 10 மணியை தாண்டி பெறுபேறுகள் தேர்தல் முடிவுகள் கிடைக்கும். அதையும் நாங்கள் உங்களுக்கு அங்கிருந்து நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதற்கு அந்த தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறவங்க. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் எழுதுங்கள். லங்கா சுசிகளுக்காக ஒலிப்பதிவாளர் ரிஷி அரணுடன் நான் டில்ஷான் வின்சன், வத்தலை பகுதியிலிருந்து. வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வி கேருக்கு கால் பண்ணுங்க